எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில் எனக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அந்த அந்த ஒரு விஷயமா தான் நான் கமலால என்ன வந்து ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவர் லண்டன்ல இருந்த போது அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. தான் சிறையில் இருக்கும்போது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனக்கு ஆதரவு கொடுத்தார் என்று இன்று பாஜகவில் இணைந்த நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். வெகு நாட்களாகவே பாஜகவில் இணைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக போதும் கமலாலயம் சென்று அவரை பார்க்க நேரிட்டதா அந்த ஒரு தகவலும் இருந்தது. வெகு நாட்களாக பாஜகவில் இணைக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சியில் இருந்தீங்களா? இல்ல, நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேங்க. கட்சி சாராம போன பாராளுமன்ற தேர்தலில் நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவில் சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். அதை இப்போ சொல்றது வந்து சரியாகவும் இருக்காது. பட் எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில் எனக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயமா தான் நான் கமலால என்ன வந்து ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவர் லண்டன்ல இருந்த போது அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது நான் கட்சியில என்ன இணைக்கிறதுக்காக ஒரு முயற்சி கூட நடந்தது. அப்பெல்லாம் நான் கட்சிக்கே வரமாட்டேன், நான் கட்சி அரசியலே செய்ய மாட்டேன். எனக்கு வந்து ஒரு இயக்கம், பெண் உரிமை, சட்ட உரிமை, இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு கட்சி அரசியலுக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. எங்க போனாலும் நாம நியாயமான ஒரு கேள்விய தமிழக அரச பார்த்து கேட்டா உடனே திமுக ஈகோ சிஸ்டம்ல என்ன சங்கி, பாஜக, அண்ணாமலை அமிச்சாரா, இப்படி பல கொச்சையான சொற்களை சொல்லி திட்டுறது வந்து சங்கிங்கிறது கொச்சையான சொல் கிடையாது. பட் விதவிதமா நம்மள வந்து அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசி, தனி மனித அரசியல்வாதி சாயம் பூசி என்னை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேல நமக்கு என்ன தோணுது, நம்ம நியாயமான ஒரு கேள்வி, தூய்மை பணியாளர்களோட நம்ம களத்துல போய் நின்றா உடனே நீ வந்து யார் அமிச்சு வந்தான்னு தெரியுது, நீ பாஜகவுக்கு தானே, நீ பாஜக தானே, நீ சங்கி தானே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு பாஜகவா தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டிஎம்கே காரங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல் பேச்சை எவ்வளவு நாள் தாங்க நாங்க மீற முடியும்? அதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.